நேரு வேணா நாத்திகரா இருக்கலாம், ஆனா மோடி ஆன்மீகவாதி. அவர் நிச்சயமா அடுத்த பிரதமர் அவர் தான். இல்ல இப்ப பொதுவான கருத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, இவிஎம் மிஷின் இருக்கிற வரை இனிமே நரேந்திர மோடி தான் சொல்றாங்க. மக்கள் வாக்களிப்பது, இந்த தேர்தல் நடத்துவதெல்லாம் வீண். ஓட்டிங் மிஷினை பொறுத்த கர்நாடகா வரலையா, தமிழ்நாட்டில் வரலையா, இதே ஓட்டிங் மிஷின் தான். இந்த மிஷின் வேறு, யூபியில் வைக்கிற மிஷின் வேறு, உத்தரகாண்ட் மிஷின் வேறு, ஐயா கேட்டிருக்கியா, குஜராத் மிஷின் வேறு, சொல்றாரு. இதெல்லாம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது பெரியார் மண் இல்ல, பெரியார் மண்ணு, இது பக்குவப்பட்ட மண்ணு, இந்த மண்ணு கன்னட மண்ணையா, தமிழ் மண்ணியா, அவர் கலந்துக்கிறாரு. என்ன இப்படி பேசுறாரு? முதலமைச்சர் தேடுறான், எங்க போய் தேடுறான்? சினிமா தேட்டர்ல போய் தேடுறான். கொரியா பேச இதுதான் அவருக்கு அழகா. ராமர் கோயில் என்பது ஒரு தனி அமைப்பு கட்டப்பட்ட ஒரு திருத்தலம். அதுக்கு எப்படி இந்திய பிரதமர் வந்து அதில் எல்லாம் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டு படுக்கலாம், பேசலாம்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. உங்களுடைய கருத்து பார்வை? நேரு வேணா நாத்திகரா இருக்கலாம், ஆனா மோடி ஆன்மீகவாதி. அவர் நிச்சயமா அடுத்த பிரதமர் அவர் தான், அதுல சந்தேகமே இல்லை. உறுதியா எழுதி வச்சுங்க. நம்ம நிச்சயமா எப்படி வட மாநிலங்கள்ல வந்து ஓட்டு போட்டா பிரதமர் நரேந்திர மோடி நீங்க எப்படி ஆர்வம் சொல்றீங்க? தென் மாநிலங்கள்ல வந்து இன்னைக்கு பிரச்சனை இருக்கே. பெரும்பான்மையான எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் பிரதமர். அந்த அடிப்படையில் சொல்றேன். இல்ல இப்ப பொதுவான கருத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, இவிஎம் மிஷின் இருக்கிற வரை இனிமே நரேந்திர மோடி தான் சொல்றாங்க. மக்கள் வாக்களிப்பது, இந்த தேர்தல் நடத்துவதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்ல வராங்க. லூசுமாய் சொல்லிட்டு அப்ப இவிஎம் மிஷினை மரியாதைக்குரிய பயில்வான் ரங்கநாதன் நம்புறாரு. ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பார்வை? அமெரிக்காவை விட விஞ்ஞானம் வளர்ந்த நாடு உலகத்தில் இல்ல, பிரிட்டனை விட விஞ்ஞானம் வளர்ந்த நாடு உலகத்தில் இல்ல. இவெல்லாம் பேலட் பேப்பர் தான் வச்சிருக்கான். இங்க என்ன ஆச்சு? எதாக்காமத்தினாலும் தாமரையே உழுகுது. எங்க எம்பியில உழுகுது, யூபியில உழுகுது. தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க ஜெயிக்கலையா? என்ன பேத்துறீங்க நீங்க? பெணாத்துறீங்களா? என்ன தமிழ்நாட்டுல ஜெயிக்கலையா? தமிழ்நாட்டுல ராமர் வரவே முடியாது, மோடி வரவே. கர்நாடகத்துல ஜெயிக்கலையா? சொல்லுங்க. கர்நாடகத்துல இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிக்கலையா? ஓட்டிங் மிஷின் தானே. ஓட்டு மிஷின் தானே. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல இங்க எல்லாம் நான் கேக்குறேன், அரசு அதிகாரி உஷாரா இருக்கான். அங்க அரசு அதிகாரி கூட காவி துண்டை போட்டிருக்கான். அப்போ கார்பரேஷன் எலெக்ஷன்ல எப்படி நினைச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கார்பரேஷன் எலெக்ஷன் அப்புறம் இங்க அரசியல் திமுக அண்ணா திமுக தான் பிளாட்ஃபார்ம். பிஜேபி ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்துல வரலையா, தமிழ்நாட்டுல வரலையா? இதே ஓட்டிங் மிஷின் தானே. இதே ஓட்டிங் மிஷின் தான். இந்த மிஷின் வேறு, யூபியில் வைக்கிற மிஷின் வேறு, இந்த மிஷின் வேறு, எம்பியில் வைக்கிற மிஷின் வேறு, உத்தரகாண்ட் மிஷின் வேறு. ஐயா கேட்டுங்க, குஜராத் மிஷின் வேறு சொல்றாரு. இதெல்லாம் அம்பானியுடைய தயாரிப்பு. 53,000 மிஷினையே காணங்கிறான். என்ன எல்லாமே ஏதாமத்தினாலும் தாமரையா விழுகிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ். அண்மையில கூட மோடி நம்புறது யார? ராமரையும் ஓட்டு மிஷினை தான் நம்புறாரு. கடவுளை நம்புறவன் இந்த தோல்வி அடைய மாட்டான். இல்ல இன்னொரு பார்வை இருக்கு. 375 தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அப்போ 375 தொகுதியிலையும் வந்து எல்லாம் தேர்தல் முடிஞ்சது மாதிரியே அவர் சொல்ற ஒரு கணக்கை பார்த்தா இவிஎம் மிஷின் சொல்றாரு 40 நமதே. அது மக்கள் நம்பிக்கையில சொல்றாரு. அதைத்தான் இவர் என்ன சொல்றாரு, நம்பிக்கையில சொல்றாரோ அதே நம்பிக்கை. என்ன பேசுறீங்க? இல்ல இப்ப அவர் என்ன சொல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது பெரியார் மண் இல்ல, பெரியார் மண்ணு, இது பக்குவப்பட்ட மண்ணு, இந்த மண்ணு கன்னட மண்ணையா, தமிழ் மண்ணியா, அவர் கலந்துக்கிறாரு. என்ன இப்படி பேசுறாரு? தமிழ் காட்டு முராணி சொன்னாரு. அதே தமிழ்நாடு தமிழருக்குன்னு பெரியாரும் சொன்னார். தமிழ்நாடு தமிழ் காட்டு முராணி சொன்னாரு. ஆங்கிலம் படிக்க சொன்னாரு. ஆங்கிலத்தை படினாரு. ஆங்கிலத்தை படிச்சா சுந்தர் பிச்சை மோடிக்கு பக்கத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆங்கிலம் படித்ததனால் சுந்தர் பிச்சை கூகுள் பிச்சையா மாறி இருக்காரு. உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேர் சந்தேகம்னா யார் அதை கேட்கறான்? கூகுள் பிச்சையா கேட்கறான். ஜப்பான், சிங்கப்பூர், ரஷ்யாவில ஆங்கிலமே கிடையாதுங்க, சும்மா பேசுறீங்க. இல்ல அங்க இது ஒரு மாயையான பேச்சு. ஆங்கிலம் இருந்தால்தான் எல்லாம் முன்னுக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது.
இப்போ சீனாவில் ஆங்கிலம் இல்லை, ஜப்பானில் ஆங்கிலம் இல்லை, பிரான்ஸில் ஆங்கிலம் இல்லை. ஆனால் அந்த நாடுகள்லாம் வளர்ந்துன்னு இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் இரண்டாவதம் பண்ணாதீங்க. இல்லை வாதத்தை ஆங்கிலம் இல்லை உங்கள் பார்வையில் ஆங்கிலம் இல்லாத நாடுகளே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமாம், ஜப்பானில் ஆங்கிலம் இருக்கா? இல்லை. ரஷ்யா இது பிரான்ஸில் ஆங்கிலமாக இருக்கா? இல்லை. பிரான்ஸ் வந்து எப்பவுமே இடது பக்கம் போனால் அவன் பிடிச்சி கைது பண்ணுவான். நான் சொன்னது முன்னேறிருக்காங்களா இல்லையா? யாரு? அவங்கெல்லாம் முன்னேறிருக்காங்களா இல்லையா? ஆமாம், அதைத்தான் நானும் சொல்ல வரேன். தாய்மொழியில் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலமே இல்லாத நாடுகள்லாம் முன்னேறி இருக்கு, ஆனால் ஆங்கிலம் படிக்க ஆங்கிலம் படிக்காமலும் நாடுகள் முன்னேறி இருக்கு அப்படிதான் சொன்ன தவிர ஆங்கிலம் படிக்காம முன்னேறலன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கழுத புரட்டு பண்ணாதீங்க. பேசுறது ஒழுங்கா பேசுங்க. இந்த ராமசாமி நாயகர் பேசுற மாதிரி பேசாதீங்க. பாருங்க இப்ப வழங்க மாட்டான் அப்படின்ட்டு. ராமசாமி நாயக்கர் அவர் நாயக்கர் தான். இல்ல அதாவது கையெழுத்து போட்டுக்காங்க. ஆமா, நாயக்கர் தான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன தப்பு? அதாவது அவரே ஆமாங்க, நாயக்கர் நாயக்கர் நாயக்கர். உலக தொழிலாளிகளுக்காக குரல் கொடுத்தால மார்க்ஸ், அவன் யூதன். அவன் 800 கோடி பேர் ஏத்துக்கிறான். காரல் மார்க்ஸ் வந்து ஒரு யூத சமூகத்தை சேர்ந்தவன். உலகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போறான்னு. அப்புறம் எதுக்கு திமுக? நீங்க சம்பந்தம் இருக்குன்னு யார் சொன்னது? பெரியாருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப அதாவது நீங்க அண்ணா என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே பெரியார் போட்டு வைத்திருந்த 50 லட்சம் கருப்பு சட்டை, நீங்க கருப்பு மெழுகுவர்த்திகளை பூரா கழட்டிட்டார். கழட்டினதோட விளைவுதான் கோடம்பாக்கம் கழிவறையில போய் நிக்குது. முதலமைச்சர் தேடுறான். எங்க போய் தேடுறான்? சினிமா தியேட்டர்ல போய் தேடுறான். பெரியார் என்ன சொன்னாரு? கக்கனை காமிச்சாரு. குறையா பேசுறாங்க. சினிமாக்காரங்க கூட்டம் வரும், அது முதல்ல புரிஞ்சுங்க. கக்கனுக்கு கூட்டம் வரல, காமராஜுக்கு கூட்டம் வரல, விஜய்க்கு கூட்டம் வருது. இப்ப நடிகர்கள் இந்த நாட்டை ஆள்வதால் ஏற்படுகிற சிக்கல். இப்ப பைல்வான் ரெங்கநாதன் அவர்கள் ஒரு நடிகராக இருந்திருக்கிறார், திறனாய்வாளராக மாறி இருக்கிறாரு. இப்ப பைல்வான் ரெங்கநாதன் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் யாருக்காக ஓட்டு கேட்க முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் முடிவெடுக்கல. யோசிக்கிறீங்க. விஜய்க்கு 2 வருஷம் ஆகுதுல்ல, 2 மாசம்.